ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலில் கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் அழகிய கிறுக்கியே அத்தியாயம் 19. விமானத்தில் ஏறி அமர்ந்தான். பைலட்டும் ஒரு ஏர் ஹோஸ்டஸ் பெண்ணும் இருந்தார்கள். அந்த பெண் இனிய குரலில் ஆங்கிலத்தில் சீட் பெல்ட் போடுங்க மேடம் என்று சொல்லவும் இருவரும் போட்டுக்கொண்டார்கள். ஆரவ் தன் லேப்டாப்பில் வேலை செய்து கொண்டு இருந்தான். அவளுக்கு பொழுதே போகலை. அந்த ஃப்ளைட்டில் 6 சீட் மட்டும்தான் இருந்தது. வேறு யாரும் இருந்தாலாவது வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்திருப்பாள். இவள் பார்க்க எதுவும் இல்லை. 1 மணி நேரம் சென்றதும் அந்த பெண் லஞ்ச் என்று சொல்ல வெயிட் என்றான். பிறகு 1/4 மணி நேரம் கழித்து அந்த பெண்ணை பார்க்க அந்த பெண் உணவு கொடுத்தாள். இருவரும் இதை சாப்பிடு, நல்லா இருக்கும் என்றான். இப்படி அவளுக்கு சர்வ் பண்ணி அவனும் சாப்பிட்டான். பிறகு 1/4 மணி நேரம் ஃபோன் பார்த்தான். அவள் எட்டி அவன் ஃபோனை பார்த்துவிட்டு உதட்டை பிதுக்கி கொண்டாள். என்ன என்று கேட்க, நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னே எனக்கு புரியலை என்றாள். அப்படியா, அப்போ உனக்கு புரிகிற மாதிரி பார்க்கலாமா என்றவன் அவளை கூட்டிக் கொண்டு போய் ஒரு கதவை திறக்க அடக்கமான ஒரு ரூம் இருந்தது. அதில் டபுள் காட் மெத்தை, சோஃபா செட் என்று இருந்தது. இது என்ன ரூம் மாதிரி இருக்கு, ஃப்ளைட்டில் இப்படி இருக்குமா என்று அவள் கேட்க, இல்லை, இது என்னோட ஃப்ளைட். ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணும்போது ரெஸ்ட் எடுக்கத்தான் இந்த ரூம் என்றான். அதை சுற்றி பார்த்து கொண்டு இருந்தவளை பிடித்து தன் கைகளுக்குள் கொண்டு வந்தான். அவள் அலற, உனக்கு புரிகிற மாதிரி தானே சொல்லித்தர்றேன் என்றவன் அவளை மடக்கி விட்டான். நிரல்யா எழுந்திரு, டைம் ஆச்சு, ஃப்ளைட் லேண்ட் ஆக போகுது என்று அவன் அவளை எழுப்ப அவனை கண் திறக்க முடியாமல் பார்க்க, கெடப் என்று எழுப்ப அவள் எழுந்து ஃப்ரெஷ்ஷாகி உடை மாற்றி கிளம்பினாள். அவள் முகம் பூவாய் மலர்ந்தது. கைகால் எல்லாம் பரபரத்தது. ஃப்ளைட் நின்றது. அந்த பெண் லக்கேஜை எடுத்துக்கொண்டு கீழே இறங்கினாள். நிரல்யா தனக்கு முன் நின்ற ஆரவை பிடித்து தன்புறம் இழுத்தாள். அவன் புரியாமல் அவள் புறம் வந்தான். தன் 2 கைகளால் அவன் கழுத்தை வளைத்து அவனை குனிய வைத்து அவன் 2 கன்னத்திலும் அழுந்த முத்தமிட்டவள், சாரி, நான் தவறாக புரிந்து கொண்டு ஆளை மாற்றி தப்பாக பேசிட்டேன். என்னை என் அம்மா அப்பா கிட்ட சென்னைக்கு கூட்டி வந்ததுக்கு தேங்க்ஸ். நீங்கள் செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு. ஒரு பெண்ணை பலவந்தமாக இப்படி செய்தது ரொம்ப பெரிய தப்பு என்றவள் அவனுக்கு முன் படிகளில் இறங்கி செல்ல அவள் முத்தமிட்டு அந்த கணத்தில் அவன் அப்படியே உறைந்து விட்டான். தன் கையால் தன் கன்னத்தை தடவி பார்க்க அந்த இடம் ஜில்லென்று இருந்தது. படிகளில் இறங்கி வந்த நிரல்யா சுற்றும் முற்றும் பார்க்க அந்த இடமே ஜெகஜோதியாக இருந்தது. ஆனால் ஆள் நடமாட்டமே இல்லை. இவள் சுற்றிலும் பார்த்தபடி திகைத்து போய் நிற்க அவளிடம் வந்தவன் வா என்றான். ஒரு கார் வந்து நிற்க அந்த பெண் இவளோட லக்கேஜை அதில் ஏற்றியவள் மரியாதையாக ஒதுங்கி நின்று சல்யூட் அடிக்க பைலட் வந்து ஆரவிடம் பேசி கைகுலுக்கினான். கார் கதவை திறந்து ஏறியவன் உள்ளே வா என்றான். அவள் உள்ளே வந்ததும் இது என்ன என்று அவள் ஏதோ சொல்ல ஆரம்பிக்க அவளை முறைத்தவன் கண்களால் டிரைவரை காட்ட வாயை மூடிக்கொண்டாள். அடுத்த 1/2 மணி நேரத்தில் கார் வந்து ஒரு பெரிய வீட்டின் முன் நின்றது. அவன் இறங்கி அவள் கைப்பிடித்து அழைத்து கொண்டு உள்ளே செல்ல டிரைவர் லக்கேஜை கொண்டு போய் அங்கே நின்றவனிடம் கொடுத்தான். நிரல்யா சுற்றமுற்றும் பார்த்தாள். இருட்டு நேரம், அதனால் எதுவும் அவள் கண்களுக்கு தெரியலை. ஆனால் அடித்த காற்றின் வேகத்தையும் சத்தத்தையும் வைத்து கடல் பக்கத்தில் இருக்கா என்றாள். அவன் பதிலே சொல்லாமல் ஏதோ ஒரு மொழியில் யாரையோ கூப்பிட 25 வயது பெண் ஒருத்தி வந்தாள். அவளிடம் இவன் ஏதோ சொன்னான். அவள் முகம் பூரிப்பாக மலர்ந்தது. அப்படி என்னதான் சொன்னான் தெரியலை. ஆனாலும் அவள் மனம் முழுவதும் எப்படா வீட்டுக்கு போவோம், அம்மா அப்பாவை பார்ப்போம் என்று இருந்தது. இவனிடம் வாயை திறந்தாலே முறைக்கிறான், எப்படி கேட்பது என்ற யோசனையில் நின்றபோதுதான் அவன் அவளை கூட்டிக் கொண்டு போய் ஆடம்பரமான ஒரு அறையில் விட்டவன். தூங்கு, காலையில் பார்க்கலாம் என்று விருட்டென போய்விட இவள் பின்னாடியே ஓடினாள். ஆனால் அவன் ஒரு அறைக்கு நுழைந்து கதவை சாத்திவிட்டான். இதற்கு மேல் கதவை தட்டி கூப்பிடவெல்லாம் முடியாது. அதெல்லாம் அவனுக்கு பிடிக்காது. இப்போது என்ன செய்வது என்று தெரியாமலே விழித்தாள். இவன் ஏன் என்னை என் வீட்டுக்கு கூட்டி போகாமல் இங்கே கூட்டி வந்திருக்கிறான்? இது யாரோட வீடு? எதுவும் அவளுக்கு புரியலை.
அவளிடம் வந்த அந்த பெண், அம்மா உடை மாற்றிட்டு வாங்க, சாப்பிடலாம் என்றாள். இப்போது அவள் இருந்த மனநிலைக்கு பசி என்ற ஒன்றே இல்லை. எனக்கு பசிக்கலை, சாப்பாடு வேண்டாம் என்றவள் அறைக்குள் சென்று குளித்துவிட்டு நைட்டியை போட்டுக்கொண்டு வந்தாள். கதவு தட்ட திறந்தாள். அந்த பெண், பாலாவது குடிங்கம்மா என்றாள். அவளுக்காக வாங்கி குடித்தவள், நீங்க இந்த ஊரா என்றாள். நிரல்யா, இல்லை, சார்கிட்ட தான் என் வீட்டுக்காரர் வேலை பார்க்கிறார், அதனால் நானும் இங்கே வந்துட்டேன் என்றாள். இது என்ன ஊரு என்றாள். அவள் புரியாத மொழியில் ஏதோ ஒரு பேர் சொன்னாள். நிரல்யாவிற்கு தான் புரியலை. இங்கே அப்படித்தாமா இருக்கும், பாலை குடிச்சிட்டு தூங்குங்க என்றாள். நிரல்யாவும் அதை குடித்துவிட்டு அறைக்கதவை சாத்திவிட்டு படுத்தாள். எப்போதும் ஆரவ் இருக்கும்போது அறையை பூட்டக்கூடாது என்று சொல்லி இருக்கிறான். சில சமயங்களில் ரொம்ப மென்மையாக நடந்து கொள்ளும் அவன் பல நேரங்களில் நெருப்பாய் காய்வான். ஏன் திட்டுறான், எதற்காக முறைக்கிறான் என்று எதுவும் புரியாது. என்னை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னவர் இங்கே எதற்கு கூட்டிக்கிட்டு வந்திருக்கார்? ஒருவேளை சென்னைக்கு இன்னும் ரொம்ப தூரம் போகணும் போல, அதனால தான் இங்கே இரவு தங்கிவிட்டு போகலாம் என்று வந்திருக்கார் போல. இதை என்கிட்ட சொல்லிட்டு போக வேண்டியது தானே என்றவளுக்கு இப்போது மனம் ரொம்ப அமைதியாக இருந்தது. பிறகு வழக்கம்போல் தூங்கிவிட்டாள். மறுநாள் காலை எழுந்தபோது மணி காலை 9. ஆத்தாடி, இவ்வளவு நேரம் தூங்கிட்டோமே, ஒருவேளை அவன் என்னை விட்டுட்டு போயிட்டா என்ன பண்ணுறது என்றவள் அறையை விட்டு வெளியே ஹாலுக்கு வந்தாள். 2 பெண்கள் வீட்டை சுத்தப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அவர்கள் பார்க்க வித்தியாசமாக இருந்தார்கள். அவர்கள் சேலை கட்டி இருந்த விதம் புதிதாக இருந்தது. தலைமுடியை வித்தியாசமான கொண்டை மாதிரி போட்டு இருந்தார்கள். அவர்களையே இவள் வைத்த கண் வாங்காமல் பார்க்க, என்ன அப்படி பார்க்குற என்ற குரலில் திடுக்கிட்டு திரும்பியவள், நீங்கள் போகலையா? நல்ல வேலை, எங்கே என்னை விட்டுட்டு சென்னைக்கு போயிட்டீங்களோன்னு பயந்து போயிட்டேன். நல்லா அசந்து தூங்கிட்டேன், அதுதான் லேட் ஆயிருச்சு. இப்போ போய் கிளம்பி வரவா என்றால் ஆர்வமாக. எனக்கு வேலை இருக்கு, வெளியே போகிறேன் என்றவன் வெளியே போய்விட்டான். என்ன இவன் என்னையா அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஞாபகமே இல்லாத மாதிரி இருக்கிறான் என்றபடி அறைக்கு சென்றவள் குளித்து உடைமாற்றி வர அந்த பெண், சாப்பிட வாங்கம்மா என்றாள். உங்கள் பேர் என்ன என்று கேட்க, செவந்திமா என்றாள். அவள், அழகான பேர் என்றாள் நிரல்யா. அந்த 2 பெண்களை காட்டி, இவங்க ஏன் வித்தியாசமாக இருக்காங்க என்றாள் நிரல்யா. பழங்குடியின பெண்கள் இவர்கள், இந்த தீவு வாசிகள் என்றாள். எனது தீவா என்று அலறிய நிரல்யாவை பார்த்து, ஏமா பயப்படுறீங்க? தீவுனா என்ன, எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? நானும் கூட இங்கே வரும்போது இப்படித்தான் அலறினேன். அப்புறம் என்ன பண்ணுறது, சீதை இருக்கும் இடம்தானே, அப்புறம் என்ன பண்ணுறது, ராமன் இருக்கும் இடம்தானே சீதைக்கு அயோத்தி என்று வந்துட்டேன். இப்போ இங்கே பிடிச்சு போச்சு. நல்லது கெட்டதுக்கு போகிறதோட சரி, சொந்த ஊருக்கு. அப்புறம் எப்பவும் இங்கே தான். என்ன, ஒரு கடகண்ணி எதுவும் இருக்காது. எது வேணுமென்றாலும் கப்பலில் போய் தான் வாங்கணும். நல்ல வேலை, மகாராசன் ஐயா ஒரு நாளைக்கு 4 முறை கப்பல் பக்கத்தில் இருக்கும் ஊருக்கு போகும் வரும். இங்கே உள்ளவங்க இலவசமாக அதில் போய் வரலாம் என்றாள் செவ்வந்தி. இதெல்லாம் நம்ம நிரல்யா காதில் விழுந்ததா என்றால் இல்லை, இல்லவே இல்லை. அவள் காதில் விழுந்தது, இது ஒரு தீவு. இதை விட்டு வெளியே போகணும் என்றால் ஆரவின் போட்டில்தான் போகணும். இந்த தீவு எங்கே இருக்குன்னே தெரியலை. அவளிடம்தான் போனே இல்லையே, அதனால் தானே அம்மா அப்பாவிற்கு பேச முடியாமல் தவிக்கிறேன் என்று நினைத்தாள். அதன் பிறகு பேருக்கு சாப்பிட்டு விட்டு சும்மா வெளியே போய் பார்க்கிறேன் என்றாள் நிரல்யா. போயிட்டு வாங்க என்றாள் செவ்வந்தி. நிரல்யாவிற்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கப்பலில் இருந்த மாதிரி 4 சுவற்றுக்குள் இல்லாமல் இப்படி சுதந்திரமாக நடப்பது ரொம்ப பிடித்திருந்தது. அவளும் நடந்தாள். ஆனால் வீட்டை விட்டு இறங்கியதும் கால்கள் மணலில் புதைந்தது. என்னடா இது, பீச்சு மணலில் நடப்பது மாதிரி கஷ்டமாக இருக்கு என்றவளுக்கு பிறகுதான் புரிந்தது, இந்த ஊரே கடலுக்குள் தானே இருக்கு என்று செப்பல் போட்டு நடக்க ரொம்ப சிரமப்பட்டாள். பாவம், எப்படித்தான் இங்கே உள்ளவங்க நடக்கிறாங்களோ என்று. அவள் சுற்றமுற்றும் பார்க்க அங்கே ஒன்றும் இல்லை, மரங்கள் தான் இருந்தது. அந்த மர நிழலில் போய் அப்பாடா என்று நின்றாள். ஆமாங்க, மணி 11. அங்கே வெயில் கொளுத்தியது.
மண்ணில் கால் வைத்தால் கால்கள் பொத்துவிடும், அந்த அளவு சூடு. ஆனாலும் ஒரு இளம் பெண் இடுப்பில் குழந்தையை தூக்கி கொண்டு வெறும் காலால் இயல்பாக சாவகாசமாக நடந்து சென்றாள். அதை பார்த்த நிரல்யா மிரண்டு விட்டாள்.